தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. திரும்பி வருகிற வாக்குறுதி. ஏசாயா 49:17 உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது அவர்கள் சீயோன் நகரம் அழிந்ததை நினைத்து துக்கப்பட்டிருந்த வேளையில் கர்த்தர் கூறுகிறார், ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. உன் குமாரர் தீவிரித்து வருவார்கள் என்று உறுதியாய் கூறுகிறார். நீங்களும் கூட நான் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். என் சம்பாத்தியங்களை எல்லாம் இழந்து போனேன். என் சந்ததிகளின் நிலைகளை அறியும் போது வேதனையாக இருக்கிறது. நான் நன்மை செய்கிறேன், அது தீமையாக முடிகிறது. இந்த உலகில் எனக்கு ஒரு மேன்மை கிடைக்காதா என புலம்பும் உங்களை பார்த்து கூறுகிறார். நான் உங்களிடத்தில் அனுப்பின என் பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் பட்சித்த வருஷங்களின் விளைவை உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்கிறார். பிரியரே, நகோமியுடைய வாழ்க்கையில் கணவர், குமாரர்கள் எல்லாரையும் இழந்து நான் வெறுமையாய் திரும்பினேன் என்று கூறினாள். ஆனால் கர்த்தர் ரூத்தினால் போவாஸ் என்கிற ஆசீர்வாதத்தை கொடுத்து அவருடைய தலைமுறையில் தாவீது வந்தார். தாவீதின் கோத்திரத்தில் இயேசு வந்தார். நம்புங்கள், மீண்டும் ஆசீர்வாதத்தின் நாள் வந்தது. கர்த்தரின் மகிமை மீண்டும் வெளிப்படும். ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். செபிப்போம். அன்புள்ள இயேசு சுவாமி, இந்த நல்ல நாளுக்காக உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்ந்ததான நாங்கள் எங்களுடைய சுய சித்தத்தின்படி நாங்கள் வாழ்வதனால் அவற்றையெல்லாம் இழந்து துக்கத்தோடும் துன்பத்தோடும் கண்ணீரோடும் இனி ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ள முடியுமோ என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிற எங்களை பார்த்து எல்லாவற்றையும் திரும்ப தருவேன் என்று கூறுகிறீரே, உமக்கு நன்றி இயேசு சுவாமி. அதை உம்முடைய நாம மகிமைக்காக பயன்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.